பீகாரில் மாணவர்களுக்கு பதிலாக நீட் தேர்வு எழுதிய மருத்துவ மாணவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் என 24 பேர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார்கள். நீட் முறைகேட்டை அரங்கேற்ற நெட்வொர்க் அமைத்து ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்ட கும்பல் கொத்தாக சிக்கியது எப்படி? வசூல் ராஜா MBBS படத்தில் வரும் காட்சிகளைப் போல மாணவர்களுக்கு பதிலாக மருத்துவ மாணவர்களும் டாக்டர்களும் நீட் தேர்வு எழுதிய சம்பவம் நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. ஏற்கனவே வினாத்தாள் வழியாகி பெறும் சச்சரவுகளை சந்தித்த நீட் தேர்வை தற்பொழுது மருத்துவ மாணவர்களை களத்தில் இறங்கி களங்கப்படுத்தி இருப்பதால் மீண்டும் சர்ச்சைகளை சந்தித்துள்ளது. பீகார் வசூல் ராஜாக்கள் வசமாக சிக்கியது எப்படி? கடந்த மே 3ஆம் தேதி நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதனால் நாடு முழுவதும் நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்தன. நீட் தேர்வில் இதுவரை பல முறைகேடுகள் ஏற்பட்டுள்ளதால் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்த ஆரம்பித்தனர். பல்வேறு கட்சியினர் மற்றும் மாணவர் சங்கத்தினர் திரண்டு ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஜூன் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. அதன்படி பலத்த பாதுகாப்புடன் நாடு முழுவதும் சுமார் 22 லட்சம் மாணவர்கள் வெற்றிகரமாக நீட் தேர்வை எழுதினர். இந்நிலையில் பீகாரில் அரங்கேறிய தேர்வு முறைகேடு தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அம்மாநிலத்தில் ஒரு வசூல் ராஜா கும்பலே களத்தில் இறங்கி வேலை செய்திருக்கிறது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தேர்வின் போது பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஆள்மாறாட்ட கும்பலை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். உண்மையான மாணவர்களுக்கு பதிலாக போலி தேர்வர்களை வைத்து தேர்வு எழுத முயன்ற வழக்கில் மருத்துவ மாணவர்கள், பயோமெட்ரிக் நிறுவன ஊழியர்கள் என 24 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். லக்கிசராயில் உள்ள அசன்பூர் உயர்நிலைப் பள்ளி தேர்வு மையத்திற்குள் மயங்க் கைஷ்யப் என்ற நபரை போலீசார் கையும் கடவுமாக பிடித்தனர். அவர் தேர்வு நடத்தும் பயோமெட்ரிக் நிறுவனத்தின் ஊழியர் போல போலி அடையாள அட்டையை மாட்டிக்கொண்டு உள்ளே சென்றுள்ளார். அவர் மீது சந்தேகமடைந்த போலீசார் அவரை பிடித்து விசாரித்த பொழுது அவர் பாட்னா மருத்துவக் கல்லூரியின் 3ஆம் ஆண்டு MBBS படிக்கும் மாணவர் என்பது தெரிய வந்தது. அவரிடம் நடத்திய விசாரணையை தொடர்ந்து லக்கிசராயில் உள்ள KRK பள்ளி மற்றும் கேந்திர வித்யாலயா ஆகிய தேர்வு மையங்களில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். சோதனையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் அடுத்தடுத்து வெளிவந்தன. இந்த நீட் தேர்வு மோசடியில் பல மருத்துவ மற்றும் நர்சிங் மாணவர்கள் ஈடுபட்டிருப்பது அம்பலமானது. கயா என்ற மருத்துவக் கல்லூரி மாணவர்தான் இந்த நெட்வொர்க்கிற்கு தலைவனாக இருந்து வழிநடத்தியிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இவர் ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு நடந்த நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் CBI விசாரணை வளையத்தில் இருந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நர்சிங் மாணவி, ரேபரேலி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர், டெல்லி ஷாதரா மருத்துவக் கல்லூரியின் பயிற்சி மருத்துவர் மற்றும் நாலந்தா மருத்துவக் கல்லூரி நர்சிங் மாணவர், அவரது சகோதரர் ஆகியோர் போலி ID கார்டு மூலம் தேர்வு எழுத வந்து போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளனர். இவர்களில் பலர் தேர்வு எழுதி கொண்டிருக்கும் பொழுதே பிடிபட்டனர். தேர்வு மையங்களில் மாணவர்களின் கைரேகை மற்றும் முக அடையாளங்களை சரிபார்க்கும் பயோமெட்ரிக் நிறுவனத்தைச் சேர்ந்த 14 ஊழியர்கள் இந்த கும்பலிடம் பணம் வாங்கிக் கொண்டு மோசடிக்கு உடந்தையாக இருந்த அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்துள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகளை தடுக்க பீகாரில் உள்ள மருத்துவக் கல்லூரிகள் தங்களது மாணவர்கள் யாரும் தேர்வு நேரத்தில் வளாகத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று கடுமையான உத்தரவுகளை போட்டிருந்தன. ஆனால் உடம்பு சரியில்லை என்று பொய் சொல்லிவிட்டு பாட்னா கல்லூரியைச் சேர்ந்த மயங்க் கைஷ்யப் இந்த ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த விவகாரத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது, இதன் பின்னணியில் இருக்கும் பெரிய புள்ளி யார் என்பது குறித்து பீகார் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். நுழைவுத் தேர்விலேயே மோசடியை அரங்கேற்றி நுழையும் மாணவர்கள் எதிர்காலத்தில் எப்படி ஒரு சிறந்த மருத்துவராக உருவாக முடியும் என்பதே பலரின் கேள்வியாக உள்ளது. இந்த விவகாரத்தில் மோசடி எந்த அளவுக்கு வேரூன்றி இருக்கிறது என்பதை கவனிக்கும் பொழுது தேர்வு மோசடி என்பது கட்டுப்படுத்த முடியாத ஒன்றாக இருப்பதை காண முடிவதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சிறப்பான கல்வியறிவும் சேவை மனப்பான்மையும் கொண்ட மாணவர்கள் பலரும் நீட் தேர்வில் நிராகரிக்கப்படும் அதே நேரத்தில் குறுக்கு வழியில் வந்து மருத்துவச் சீட்டை கைப்பற்றும் இதுபோன்ற மோசடி நபர்கள் எப்படி கட்டுப்படுத்தப்பட போகிறார்கள்? கம்மள கலட்டு
வாட்ச கலட்டு, மூக்குத்திய கலட்டு, பிட்டு கொண்டு போயிருவேன், செருப்புக்குள்ள என்ன இருக்கு, ட்ரெஸ்ஸை பூரா ஸ்கேன் பண்ணுவேன் என்றெல்லாம் கெடுபிடி காட்டும் அதிகாரிகள் ஆள்மாறாட்டத்தை மட்டும் அம்பேலாக விட்டது ஏனோ என்று பலரும் கேள்வி எழுப்புகின்றனர்.